கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் 118 சங்கீதத்தில் அந்த 23 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அது கர்த்தராலே ஆயிற்று. நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டாலும் கூட இந்த வசனத்தை அதை நாம் சுதந்திரித்து கொள்ளலாம். அது நமக்கு பிரயோஜனமாய், நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது எது அப்படி சொன்னால், மேலே வாசிக்கிறோம், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாய் ஆயிற்று. ஆகவே ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாக ஆண்டவராய தேவன் அதை பயன்படுத்தினார். ஆகவே தான் அது கர்த்தராலே ஆயிற்று. ஆகவே நடந்த காரியங்கள், உயர்த்தப்பட்ட காரியங்கள் கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியத்தை கொடுக்கிறது. நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துகிற ஒரு நல்ல தேவன். அதாவது ஆகாதென்று தள்ளின கல்லை அவர் மூளைக்கு தலைக்கல்லாய் ஆண்டவராகிய தேவன் அதை மாற்றினார். அதை ஏசியா அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் கூட அந்த 4ஆம் அதிகாரத்திலே அதை வாசிக்கிறோம். அதாவது அற்பமாய் எண்ணப்பட்ட என்று சொல்லுவார். அற்பமாய் எண்ணப்பட்ட கல், அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களில் உங்களையும் கூட அவர்கள் ஆகாது என்று உங்களை அற்பமாய் எண்ணி உங்களை சமுதாயத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, வேலை செய்கிற இடங்களில் உங்களை தள்ளி வைத்திருக்கலாம். மனதளவில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அற்பமாக எல்லாரும் உங்களை அற்பமாக எண்ணலாம். இவனால் என்ன செய்ய முடியும், ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாதவன், ஒன்றுக்கு உதவாதவன் என்று கூட எல்லாருமே சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவராகிய தேவன் உங்களை இந்த நாட்களிலே அற்பமாக எண்ணப்பட்ட உங்களை, இது ஆகாது என்று தள்ளப்பட்ட உங்களை அவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அவர் உங்களை உயர்த்தி காட்டுவார். அவர் நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் மகிமைப்படுத்துவார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். சங்கீதத்தில் கூட வாசிக்கிற 22-24, அதாவது உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து அவன் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உபத்திரப்படுகிறவன் அற்பமாய் எண்ணப்பட்டவனுடைய மனுஷனுடைய செபத்தை ஆண்டவர் கேட்கிறார். அற்பமாய் எண்ணப்பட்ட மனுஷனுக்கு நேராக தம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார், தம்முடைய முகத்தை திருப்புகிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. இந்த உலகத்தில் உங்களை பார்த்தா எல்லாருமே முகத்தை அப்படியே திருப்பி கொண்டு போவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அற்பமாய் எண்ணாமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து அவனை நோக்கி பார்த்து அவனுடைய அற்பமான காரியத்தையும் அவனுடைய உபத்திரத்தையும் அவன் தள்ளப்பட்ட விதத்தையும் பார்த்து ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் அவனை எடுத்து பயன்படுத்துகிறார், அவனை உயர்த்தி காட்டுகிறார். இது கர்த்தராலே ஆயிற்று. இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. கர்த்தர் நீங்கள் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு, ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிற அளவுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை இந்த நாட்களில் அவர் தருவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். இந்த நிலைமைக்கு எப்படி வந்தோங்கிறது நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுற அளவுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி, எல்லாருமே இது எப்படி நடந்தது என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கை தரத்தை, உங்கள் குடும்ப தரத்தை கர்த்தர் உயர்த்துவார். உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். மனுஷர்கள் தள்ளலாம், ஆனால் தேவன் தள்ளாதவர், அருவருக்காதவர், அற்பமாய் எண்ணாதவர். தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபமனோமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, நல்ல இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.